إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون أن تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله وإن كنت لمن الساخرين أو تقول لو أن الله هداني لكنت من المتقين. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜன்னாவுல நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனை படைத்து நல்லவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு நலவத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், நான் உங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. கஷ்டப்படுத்துறது அல்லாஹ்வுடைய நோக்கம். கஷ்டப்படுத்துறது அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று சொன்னா, என்னுடைய மனிதன் நான் படைத்தவன் இந்த பூமிக்கு மேல சந்தோஷமா வாழும், கம்ஃபர்டபுளா வாழும். அல்லாஹ்வுடைய விருப்பம். மா ஜஅல அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், நான் இந்த தீனின் மூலமாக உங்களுக்கு இந்த கஷ்டத்தையும் நான் நாடல்ல. நீங்க எப்படி வாழ்ந்து கஷ்டப்படணும் என்றதே நோக்கம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த நோக்கம் இந்த பூமிக்கு மேல நீங்க கம்ஃபர்டபுளா வாழும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை தரும். وَلَنُحْيِيَنَّهُمْ حَيَاةً طَيِّبَةً. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய வாழ்க்கை உலகத்தில் நீங்க வாழும். சொர்க்கத்துடைய வாழ்க்கை உலகத்தில் நீங்க வாழும். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்குது, ஆனா ரெண்டு இல்ல. சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கு. وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கு. எதை நினைச்சீங்களோ அது கிடைக்கும், எதை விரும்புறீங்களோ அது வரும்.
கூப்பிட்டா அவங்க வந்து முன்னுக்கு நிற்கும். சுவர்க்கத்தை பத்தி குர்ஆன் 1000 ஆயத்துல இங்க உள்ள டெக்னாலஜியை பத்தி பேசி நாங்க பெருமைப்படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் ஒட்டகத்துல போற காலத்துல அந்த சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்துடைய 1000 ஆயத்துகளை சொல்லி சுவர்க்கத்துடைய டெக்னாலஜியை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிறான். சுவர்க்கம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு தான் நாங்க சொல்றோம் மில்கி வே பத்தி பேசுறோம். அல்லாஹ் ஒட்டகத்துல மக்கள் சவாரி செய்யக்கூடிய காலத்திலேயும் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், இந்த மில்கி வேல எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்க உங்களுக்கு காட்டுவோம்ன்றத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா எல்லாம் இருக்கு சொர்க்கத்துல, ஆனா 2 விஷயம் இருக்க மாட்டாங்க. அந்த 2ம் இங்கே இல்லைன்னா இங்கே சொர்க்கம் தான். இந்த உலகத்தில் அந்த 2 இல்லைன்னா இதுவும் சொர்க்கம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமிக்கு நம்ம மக்கள் வாழ்றாங்க. ஒன்று என்ன இல்ல? கவலை இல்லை. என்ன இல்ல? கவலை இல்லை. எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்பிக்கிறாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தானே, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்க வேண்டியிருந்தா அதை பத்தி நாம ஒரி பண்ணி என்ன பிரயோஜனம்? உலகத்துல ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம், எல்லாம் அளவுக்கு. இரண்டாவது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் நிச்சயம் இல்லை, பயன் இல்லை. என்ன இல்லை? பயன். பாஸ்ட பத்தி கவலையும் இல்லை, ஃபியூச்சரை பத்தி பயனும் இல்லை. இன்னைக்கு உலகத்துக்குள்ள கிடைச்ச பிரச்சனை என்ன? பிரச்சனை பழச நினைச்சு கவலை, எதிர்காலத்தை நினைச்சு பயம். என்ன ஆக போகுது? என்ன கிரைசிஸ் வர போகுது? அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு விரும்புகிறேன் கம்ஃபர்டபிளான வாழ்க்கை, நீங்க எதுவுமே இல்லாம வாழணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிறாங்க. கார ஹிராவுக்கு, அந்த குகையிலுக்கு. எங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன் நிலைமை எப்படி இருக்குது. பின்னுக்கால வெட்டி போறாங்க, அந்த குகைக்குள்ள இருக்கிறாங்க, குகையை சுத்தி இவங்க நிற்கிறாங்க. மேலுக்கால பார்த்த சொன்ன கால் விளங்குது. எல்லாம் நாங்க ஏற்கனவே சம்பவங்கள்ல மாத்திக்கிறோம், படிச்சுக்கிறோம். இத குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். அப்படி இப்ப இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. நான் அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு ஆகிக்கிறோம். குடத்துல வைத்து அப்படி இருக்கிறோம், எங்களை சுத்தி நிற்கிறோம், எங்களை எதிர்க்கிறோம். எனவே மேலுக்கால பார்த்தா கால் விளங்குது. இப்ப எங்களுக்கு பயம் இருக்குமா கவலை இருக்குமா? இப்ப பயமா கவலையா? பேசுங்க. பயம் என்ன ஆக போகுது? என்ன ஆகும்? பிடிபட்டா என்ன ஆகும்? பிடிபட்டா என்ன ஆகும்? கீழே உள்ள ஒருத்தர் மேல பார்க்கிற ஒருத்தர் கீழே பார்த்தா என்ன ஆகும்? அந்த காலை எலும்பு கழிச்சு காலை தொழிலுக்கு கீழே குடிச்சா யார் விளங்கும்? நாங்க விளங்கு. எங்களுக்கு பயம். அல்லாஹ் குர்ஆன்ல பயத்தை பத்தி பேசியிருக்கார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்தி அந்த பயத்தை பத்தி பேசினவங்க பயப்படல. நீங்க 2 பேரும் பயப்பட வேணும்னு சொல்லல. அல்லாஹ் பயப்பட இருக்கல்ல. இன் யகூல் லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் லா தഖஃப் லா தഖஃப் இல்ல லா தഖஃப் இல்ல லா தஹ்ஸன். நீங்க பயப்பட வேணும்னு அல்லாஹ் சொல்ல இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு கவலை தெரியுமா? என்ன சரி இவருக்கு நடந்துடப்படாது என்ற கவலை. யாருக்கு? யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட வீட்டுக்கு பயணிக்கல, அவங்களோட வீட்டுக்கு பயணிக்கல.
இவருக்கு என்ன செய்ய நடந்துடப்படாது கவலைத்தான் இருந்துச்சு. ஏன் காரணம்? அவர் முஃமின். அவர் முஃமின். எது நடந்தாலும் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும். அதுக்கு அப்பால் எதுவுமே நடக்க மாட்டாது. அதுதான் ஈமானுக்கு அடையாளம். உலகத்துல கூட கம்ஃபர்டபிளான வாழ்க்கைன்றது இந்த மெட்டீரியலை வச்சு இருக்கக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கை வச்சு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா சொல்றாங்க தூக்கம் போகுது. எல்லாம் இருக்குது ஆனா ஹாப்பி இல்லை. எல்லாம் இருக்குது எதனாலும் போரி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய மனிதர், உலகத்தில் புரட்சி செய்தவர், தாத்தாரிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர், ஒரு மிகப்பெரிய ஆளும். இவரே அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய அரசுக்கு எல்லாம் எதிராக இருந்தார். அவருடைய கருத்துக்களை எல்லாம் தூஷாக மதித்தார். சிறையில கொண்டு அடைச்சாங்க. சிறையில சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். இப்ப ஜட்மெண்ட் வரப்போம். ஜட்மெண்ட் வேற என்ன செய்யறது? ஒரு முஃமின் இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். எனக்கு ஒரு ஜட்மெண்ட் கிடைக்க போகுது. எனக்கு ஒரு ஜட்மெண்ட் கிடைக்க போகுது. இன்னைக்கு நான் எவ்வளவு ஓடி, இன்னைக்கு நான் எவ்வளவு எழுதிக்கிறேன் ஒரு டென்ஷன்ல. இன்னைக்கு சுமம் மட்டுமில்ல, தஹஜ்ஜத் மட்டுமில்ல, கியாமுல் லைல் தொழுகிறேன். நாளைக்கு ஜட்மெண்ட் இருந்தா சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமின் கொண்டே நிப்பாட்டப்பட்டது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜட்ஜுக்கு முன்னால ஜட்ஜ பார்த்து சொன்னாரு, ஜட்ஜே உங்களுக்கு 3 ஒன்று தான் செய்யலாம், 4வது ஒன்று செய்யலாம். ஆனா நீங்க எதை செஞ்சாலும் அதற்கு பிளஸிங். உங்களோட கையில 3 இருக்குது, 3 ஒன்று செய்யணும். ஆனா எதை செஞ்சாலும் எனக்கு என்ன எனக்கு பிளஸிங். அல்லாஹ் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடணும், இவர் தூக்கில் இட்டு கொலை செஞ்சு ஃபதாக்க ஷஹாதா. அதற்கு என்ன ஷஹாதத்? அதற்கு ஷஹாதத். என் உயிர் பிரியத்தோடு நான் சுஹதாக்களோடு சேர்த்துருவேன். எனக்கு அது சொர்க்கம். ரெண்டாவது சொன்னாரு, உனக்கு இப்படி செய்யலாம், என்ன நாடு கடத்தேனும், டிபோர்ட் பண்றோம், அவனுக்கு உள்ள வாழையிலாது. அது ஹிஜ்ரத். மக்காவாசி எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிபோர்ட் பண்ணது போல நீங்களே டிபோர்ட் பண்றீங்க. அதற்கு என்ன? அதற்கு என்ன? ஹிஜ்ரத். மூணாவது சொன்னாரு, உங்களுக்கு விருப்பம் உண்டா என்ன சிறை அடைக்கணும். சிறை எனக்கும் பப்ளிக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைதான் சிறை. ஆனா சொன்னாரு, எனக்கு எப்ப பப்ளிக்கோட உள்ள கனெக்ஷன் துண்டிக்கப்படுமோ அன்னைக்கு தான் என் அம்மாவோட கனெக்ஷன் நான் துண்டிக் கொள்வேன். தனிமையிலிருந்து அவரை வணங்குவேன், தனிமையிலிருந்து அவரை திக்ர் செய்வேன், தனிமையிலிருந்து அவருடைய சிந்தனையை கூட்டுவேன். If that is on, இது 3 மந்த் blessing. the standing one, yeah. இதற்கு என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? அவர் சொன்னாரு, இவரை கொஞ்சம் சிறை அடைக்க முடியும். சிறை நடத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு கிதாப் இருக்குது, 38 ஜுஸ், 38 வால்யூம். ஆச்சரியம். இஸ்லாமிய உம்மத் ஆச்சரியம். இஸ்லாமிய உம்மத்துடைய அறிவை பற்றி படிக்கணும்னா படிங்கோ. ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். அங்க போய் உட்கார்ந்தா ஒரு கிதாப் இருக்குது, அவர் கொடுத்த ஃபத்வா. என்ன ஃபத்வான்னு சொன்னா, வாழக்கூடிய காலத்தில் அல்ல, அந்த ஜெயில போயிட்டு மறியல போயிட்டு வாழக்குள்ள மக்கள் ஃபத்வா கேட்பாங்க.
பிசினஸ் சொல்லுவாங்க ஃபத்வா எடுத்து இதுக்கு என்ன ஃபத்வா இதுக்கு என்ன ஃபத்வா இதுக்கு என்ன ஃபத்வா ஃபத்வா எழுதுறதுக்கு என்ன இல்ல பேப்பர் சோஹர்ல ஃபத்வா சோஹர்ல இந்த கேள்விக்கு தான் ஃபத்வா இந்த கேள்விக்கு தான் ஃபத்வா எங்க தருது சோஹர்ல எழுதி வச்சா அப்படி எழுதின ஃபத்வாக்கள் 38 கோடி நோட்டீஸ் செய்யப்பட்டது டாக்டர் வீரவந்திரி இலங்கையில் இருக்கிறாரு ஒரு பௌத்தன் நாங்க யாரு இந்த சமூகம் யாரு வாப்பா நாங்கள்ல யாருண்டா சில விஷயம் இருக்குது பேசினா கவலை வரும் அல்லாஹ்விடத்துல போயிட்டு பதில் சொல்ல வேண்டும் சென்ற மாசம் நான் மிஸ்டேக் இல்லைன்னா 19ஆம் தேதி கொழும்புல பிஎம்எஸ்ல ஒரு புக் ஒன்றை ரிலீஸ் பண்ணாங்க தஃபீமுல் குர்ஆன்ங்கற உருது மொழியில் இருக்கக்கூடிய நூல் தஃசீர் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புத்தகம் முதலாவது அறிமுகப்படுத்தப்படுகிறது பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் தான் இது இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாகவும் சீஃப் கெஸ்டாகவும் கீனோட் ஸ்பீக்கராகவும் வந்தவர் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய பிரதமர் வந்தார்கள் வந்து அன்னைக்கு அவர் அணிந்து சொன்ன வார்த்தைய நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால சொன்னா நாங்க எல்லாரும் மாட்டோம் நாங்க எல்லாரும் அவர் மிக தெளிவா சொன்னார் நானும் பல மதங்களை பத்தி படித்திருக்கிறேன் ஆனா எந்த ஒரு மதமும் கல்விக்கு கொடுத்த மக்கள் இஸ்லாம கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எந்த ஒரு மதமும் கொடுக்கல படிப்பை கொண்டு கல்வியை கொண்டுதான் மார்க்கத்தை ஆரம்பித்திருக்கிறது வீட படிங்கோ படிச்சு கொடுங்கோ என்ற கொண்டுதான் என்ன அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த மார்க்கத்தை ஆரம்பிச்சு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் வெறுமனே இக்ரா அல்ல வெறுமனே இக்ரா மட்டுமல்ல அது தவறு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் சும்மா இக்ரா இருக்கணும் சும்மா இக்ரா இருக்கணும் இக்ராண்டா இக்ராண்ட வார்த்தை ஒரு சென்டென்ஸ் முழுக்க சொல்லணும் அந்த சென்டென்ஸ் என்ன இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் உன்னை படைத்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லித்தான் படிக்கும் எந்த கல்வியில அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லையோ அது கல்வி அல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எந்த கல்வியில மாசுபடுத்தப்படுவது கல்வி அல்ல அல்லம பில் கலம் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய 5 ஆயத்துல ஒரு ஆயத்துல சொல்றான் பேனாவை கொண்டு படித்து தந்தார் அல்லம பில் கலம் எதை கொண்டு பேனா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் அல்லாஹ் இந்த பேனாவை சத்தியம் பண்ணிக்கிறான் இந்த பேனாவை சத்தியம் பண்ணிக்கிறான் சத்தியம் பேனாவின் மீது சத்தியமாக இந்த பேனா எவ்வளவு இந்த பேனா மட்டுமல்ல வமா யஸ்துரூன் இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்களின் மீது சத்தியமாக ஒருத்தருக்கு எழுத தெரியும் ஒருத்தருக்கு பேனா பிடிக்க தெரியும் இது எவ்வளவு பெரிய தேவனுக்கு தெரியுமா இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஹீதுடைய ஒரு முஜாஹிதுடைய வாளிலிருந்து கொட்டக்கூடிய ரத்தத்தை விடவும் ஒரு எழுதக்கூடிய எழுத்தாளுடைய பேனாவிலிருந்து கொட்டக்கூடிய மண் இங்க் அல்லாஹ்வுடைய பார்வையில பொறுமதியானது. இமாம் புகாரியுடைய பேனாவிலிருந்து வந்த இங்க் இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய பேனாவில் வந்த இங்க் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இமாம் ஷாஃபியுடைய பேனாவில் வந்த கிதாபுல் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. பேனா பிடிக்கிறது எழுத்துறது உம்மத் இல்லா போடுறது
உம்மத்தில் இல்லா போறது. நல்லதுகளை யார் எழுதுறாங்க? நல்லது யார் டைப் பண்றாங்க? நல்லதை பத்தி யார் ஷேர் பண்ணி கொள்றாங்க? அது எந்த நேரமும் இல்லை, வாசிக்க நேரமும் இல்லை. டாக்டர் வீரமந்திரி சொல்றாரு, அவருடைய புத்தகம் இருக்கிறது, அகிலத்தை ஜெபித்தலமாவும் அந்த புத்தகத்தில் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தார், கண்ணியப்படுத்தியது. ஒரு வயது முதிர்ந்த மனிதர், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அகில உலக சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் கிடையாது. இப்பயும் கூட ஒரு அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் இருந்து வேலை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை பத்தி எழுதியிருக்கார். இஸ்லாமிய சட்டவியல், இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லி ஒரு இஸ்லாமிய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இன்டர்நேஷனல் லா மிகவும் கம்பேர் பண்ணி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், புத்தகம். நான் நம்புறேன் ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்கணும், குறைஞ்சபட்சம் நாங்க யாருன்னு விளங்கி கொடுத்துட்டாங்க. நாங்க யாரு, எங்கட அடிப்படையில் ஆரம்பம் எங்க, நாங்க எப்படி வளர்ந்தவங்க, எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய முன்னோர்கள் விட்டு சொன்ன சொத்தை தான். டாக்டர் வீரமந்திரி சொன்னதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அவர் சொல்றாரு 1170 இல்ல 1170, இன்னைக்கு நாங்க இருக்கிற 2012, கிட்டத்தட்ட 1000 இயர்ஸுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 900 இயர்ஸுக்கு முன்னால அவர் சொல்றாரு, அபு அய்யூப், அதாவது ஒரு கலீஃபா மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றியவர் சலாஹுத்தீன் அய்யூபி. சலாஹுத்தீன் அய்யூபி அவர் கூஃபாவுக்குள்ள போறார். கூஃபா ஈராக் சிட்டி. அந்த சிட்டியினுடைய கவர்னருடைய ஆபீஸுக்கு போனா வீட்டுக்கு போறார். இவரை சங்கப்படுத்தினார், உட்கார வச்சு. அவருடைய பர்சனல் லைப்ரரி, யாருடைய பர்சனல் லைப்ரரி? கூஃபாவுடைய கவர்னருடைய பர்சனல் லைப்ரரி. அதுக்குள்ள போனாராம். டாக்டர் வீரமந்திரி அவர் சொல்ல இல்ல, வெள்ளக்காராக்கு எழுதிய கிதாபுகள் இருந்து புத்தகங்கள் திப பண்றாரு. 1,50,000 புக் இருந்துச்சு 1170. 1,50,000 புத்தகம். இது பப்ளிக் இல்ல, லைப்ரரி அல்ல, இது ஒரு தனி ஒரு ஆழ்ந்த லைப்ரரி. சரி போட்டு சொல்றாரு, 1430 தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம். அந்த லைப்ரரி ஆரம்பிச்ச உடனே முதலாவது அங்கிருந்த கிங் ஃபேமிலி அந்த லைப்ரரிக்கு டொனேஷன் பண்ண புக்குடைய புத்தகத்துடைய தொகை 29 புத்தகம். எத்தனை புத்தகம்? 29. அதுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு லைப்ரரிக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் புக் கிஃப்டா கிடைச்சிச்சு. சொல்றாங்க பெரிய ஒரு அமௌண்ட் புக் கிஃப்டா கிடைச்சிச்சு. இந்த கிஃப்டா கிடைச்ச சந்தோஷத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நிர்வாகம் பாராளுமன்றத்துக்கு, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறாங்க, இந்த அளவு பெருந்தொகையான புத்தகத்தை எங்களுக்கு டொனேட் பண்ணின அவர்களுக்கு டொனருக்கு பாராளுமன்றத்தில் நன்றி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதப்பட்டு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்றம் அவருக்கு நன்றியும் தெரிவித்தது. புத்தகத்திலே தொகுத்து தெரியுமா? 143. 143 புத்தகங்கள் தான். 1170 ஒரு ஆளுடைய தனி லைப்ரரியில அதுக்கு பிறகு சொல்ற குர்துபா ஸ்பெயின். நாங்க யாரு இந்த சமூகத்திலே உலகத்திலே இப்படி அறிவுக்கு சொந்தக்காரங்கள் நாங்களா? அறிவு எங்களை தான், உங்களுடைய அல்ல. எல்லாத்தையும் ஆரம்பித்தவர்
செய்ய கோழைகளாக மாறிட்டோம். கவலைகள் மிகைத்து விட்டது, பயம் தனக்கு மேல வந்துட்டது, நோக்கத்தை மறந்துட்டோம். குர்துபாவுடைய பல்கலைக்கழகத்துடைய குர்துபாலிக்கக்கூடிய மஸ்ஜிது குர்துபா போல அங்க இருக்கிற ஒரு நூலகம். அவர் சொல்றாரு, டாக்டர் நீர் வந்து சொல்றாரு, உலகத்தில் உள்ள எந்த ஒரு லைப்ரரியை பற்றி பேசினாலும் குர்துபாவுடைய தாருல் ஹிக்மாவை பற்றி பேச இல்லைன்னா அது பூர்த்தியாக மாட்டார். குர்துபாவுடைய தாருல் ஹிக்மா அந்த லைப்ரரிக்கு பேரு. அவர் சொல்றாரு, அதில் இருந்த கிதாபுகளுடைய எண்ணிக்கை பற்றி கேட்கவான அதில் உள்ள கிதாபுகளை லிஸ்ட் அவுட் பண்ண புத்தகங்கள் இத்தனை கிதாப் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுது. அது மட்டும் 44 மொழி. அது மட்டும் 44. அவர் சொல்றார் 44 மொழி தேவைப்பட்டுச்சு எங்கள்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் இது பண்றதுக்கு, லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு. அப்படின்னு சொன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, அந்த லைப்ரரியில எவ்வளவு புத்தகங்கள் இருக்கும். நாங்க அதுக்கு சொந்தக்காரங்க. பாருங்கள், தஜ்ரா நதியை கடக்கிறதுக்கு பெரிய பெரிய டிராக்டர்ல பெரிய பெரிய இதுல போனது மண்பட்டல்ல கிதாபுகள் அடுக்கி வச்சு வந்து போனாங்க. இதெல்லாம் எங்களுடைய சொத்துக்கள், எங்களுக்கு சொந்தமான ஒரு இதுகள். நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டோம், எல்லாத்தையும் வந்துட்டோம். அல்லாஹ் விரும்புறான் நாங்க எப்பயும் அப்படித்தான் வாழணும். அல்லாஹ் விரும்புறான் நீங்க எப்பயும் தலைவர்களாக இருக்கணும், நீங்க அடிமைகள் அல்ல. ஆனா எங்களை தெரிந்துக்கு நாங்க பழி கொடுத்துட்டோம். எப்படி எங்களை விட்டு பேச்சு, எங்களை விட்டு எப்படி பேய்த்தது இதெல்லாம். நாங்க ஆத்மீக ரீதியாக பழகினோம், ஆத்மீகம் இல்ல. தக்பீர் கட்டினாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, தொழுகையிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லன்னா வேலையிலே வரப்போகுது, குடும்பத்திலே வரப்போகுது. தொழுகை என்றதே அல்லாஹ்வுடைய திக்ர், அதிலேயே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல. அப்பவே ஸலாத்த விதிக்ரி, அப்பவே ஸலாத்த விதிக்ரி. ஏக ஞாபகத்துக்காக வேண்டி தொழுகையை நிலைநாட்டு. ஏக ஞாபகம். فإذا قضي يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة. அல்லாஹ் சொல்றான், ஜும்ஆவுடைய நாளையில தொழுகைக்காக வேண்டி உங்கள் அழைக்கப்பட்டால் நீங்க தொழுகையின் பக்கமாக விரைந்து போங்கன்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், فاسعوا إلى الصلاة، فاسعوا إلى ذكر الله، فاسعوا إلى صلاة. நாங்க எல்லாரும் فاسعوا إلى صلاة, தொழுகையில வைத்து மக்களுக்கு போனோம், தக்பீரை கட்டோட பணியை முடிஞ்சது போனோம். அல்ல அதுக்கு கூப்பிடல, அல்ல எதுக்கு கூப்பிடுற? فاسعوا إلى ذكر الله. தொழுகையின் வழியாக, தொழுகையின் மூலமாக, தொழுகையின் ஊடாக ரப்பை விக்ர் செய்ய வாங்கோ. யோசனை பார்த்து நாங்க சும்மா சொல்லுவோம், எத்தனை தடவை என்ன படைத்தவனை பத்தி என் உள்ளத்தால சிந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு எனக்கு. எத்தனை தடவை ரப்புடைய ஞாபகம் எனக்கு. அல்லாஹ் சும்மா வந்து தக்பீரை கட்டி முடிஞ்சுட்டு போகும்போது சொன்னேன்ல, அல்லாஹ் சொல்றான், தொழுகைக்காக வேண்டி நீங்க அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு வாங்க என்று சொல்லாம அல்லாஹ் மாத்தி சொல்கிறான். தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று கூப்பிடப்பட்டால் ஃபஸ்அவு இலா விக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய விக்ரின் பக்கமாக திரும்பி வாங்கோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வாங்கோ, அல்லாஹ்வை சிந்திக்க வாங்கோ. எங்கட ஆத்மீகம் இல்லை, ஆத்மீகம் இல்லை, இழந்துட்டோம் ஆத்மீகத்தை. தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ரப்ப பத்தி அல்லாஹ்வை பத்தி கொஞ்ச நேரம் திக்ர் செய்ய ஞாபகம் வருதா? எனக்கும் இல்லை, உங்களுக்கு இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை.
தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பணிவு தன்மையுடன் மௌனமாக ரொம்ப நீங்க கொஞ்ச நேரம் கூப்பிடுவோம், அணையுங்கோ, சிந்திங்கோ. ஞாபகம் ஆத்மீகம் இல்ல, ஆத்மீகம் இல்ல. குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதுற இன்பம் வருதுதான், ஆத்மீகத்தை வந்துட்டோம். லௌகீகம் அதுவும் இல்லை, ஆத்மீகம் இல்ல, மெட்டீரியலும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஏன் காரணம்? எங்களோட தீன் எங்களை விட்டு போயிட்டு, எங்களோட தீன் எங்களை விட்டு பிடிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பிடிக்கப்பட்டு சொன்னா, எங்களோட பள்ளிக்குள்ளேயும் தீன் இல்லை. பள்ளியாகத்தான் இஸ்லாத்தை கட்டில் போடும். அந்த பள்ளியுடைய தீன் கட்டி இந்த உம்மத்தில பள்ளி என்று தொகைக்கு மட்டும் இடமல்ல, இது ஒரு கம்யூனிட்டி சென்டர். இது ஒரு கம்யூனிட்டி சென்டர். எந்த அளவுக்குன்னா, நீங்க எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அந்த வேலை நவீன காலத்துல பள்ளி உங்களுக்கு தான் வந்துச்சு. பாராளுமன்றமும் பள்ளிதான், சிறைச்சாலையும் பள்ளி, ரிமாண்ட் பண்றது பள்ளி உள்ளதுதான். முஸ்லிம் அல்ல, நான் முஸ்லிம்ஸ். பாராளுமன்ற பள்ளி உள்ளுக்கு, நிகாஹ் பள்ளி உள்ளுக்கு, டிவோர்ஸ் பள்ளி உள்ளுக்கு, நோயாளி முஸ்தஷ்பா பள்ளி உள்ளுக்கு. ஒரு பொம்பளை வந்து தந்த மாப்பிள்ளைய பத்தி முறைப்பாடு செய்கிறார். இதுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங். இதுவும் பள்ளி உள்ளுக்கு. மதரசா பள்ளி உள்ளுக்கு. வாராங்க வெளிநாட்டு தூதர்கள், அவங்களை சந்திக்கிறாங்க பள்ளி உள்ளுக்கு. லைப்ரரி பள்ளி உள்ளுக்கு. பெண்களுக்கு என்று சொல்லி பள்ளி உள்ளுக்கு ஒரு கனவு மாமுன் நிசா இப்ப இருக்குது. சொசைட்டியில பள்ளியை விட்டு நாங்க தூரமாக இருக்கோம். பள்ளிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஃபைனான்ஸ் பள்ளி உள்ளுக்கு. வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம், அதுக்குரிய தீர்வு பள்ளி உள்ளுக்கு. இஸ்லாத்தை பத்தி ஒருத்தர் எழுதுறாரு, இதுக்கு நாங்க பெறப்பாடி போடல, இதுக்கு நாங்க எகேன்ஸ்டாக வேற கம்ப்ளைண்ட் செய்ய தேவையில்லை. எங்களை பள்ளியார் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். இதுக்கு ஸ்டேட்மெண்ட், இது பள்ளி ஸ்டேட்மெண்ட், எங்களோட பள்ளியினுடைய செய்தி இது இல்ல, எங்களோட பள்ளி. இதனால்தான் குர்ஆன்ல பள்ளியை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ் சொல்றான். முதலாவது சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இந்த பள்ளி வாயில் யாருக்குமே சொந்தமில்லை. சொந்தக்காரர் யாரு? அல்லாஹ். லா தத்ரு மஅ அல்லாஹி அஹதா. இந்த பள்ளியுள்ளுக்கு அல்லாஹ்வை தவிர வேற ஒன்று, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்லாத வேற ஒன்றை பற்றி நீங்க பேசவான. இது அல்லாஹ்விடம். இது இந்த மசாஜித் அல்லாஹ் பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இது எந்த ஜமாத்துக்கோ, எந்த அமைப்புக்கோ, எந்த இயக்கத்துக்கோ இல்ல. இந்த பள்ளியில நன் முஸ்லிமுக்கு பங்கு இருக்குது. ஏன் நன் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய யாரு? யாரு? அடிமைகள். நான் என்ன முஸ்லிமாக வச்சது அல்லாஹ், அவர் காதுலாக வச்சது அல்லாஹ். அவன் நாடினா அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்கள் அங்கேயும் அவங்க எங்களையும் வைக்கிறோம். படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். ஒரு வாப்ப கண்டி புள்ள, ஒரு வாப்ப எத்தனை புள்ள? 5 புள்ள. ஒருத்தர் முஸ்லிம், ஒருத்தர் கிறிஸ்டியன், ஒருத்தர் புத்திஸ்ட், ஒருத்தர் ஹிந்து,
ஒருத்தருக்கு மார்க்கம். இந்த 5 பேருக்கு யாரு? ஒரு மாப்படக்குள்ள ஒரே வாப்பத்து ஒரே உம்மத்துடைய வயிற்றுல பிறந்த ஒரே வாப்பத்து பிறந்த பிள்ளைக்கு 5 மார்க்கத்தில் ஈக்கேடு வந்திருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பின வாப்பது. அதுக்கு வாப்ப சொல்ல பாப்பாக்கு சொல்லேடா, நீ ஒரு ஹிந்துவானது காரணமா என்ன பிள்ளை இல்லைன்னு வாப்புக்கு சொல்லேடா. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இக்ரிமா தான் அவன் வாப்பவ மாத்தே. வாப்பையாரு அபூ ஜஹல் தான் வாப்பவ மாத்தேடா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். நியாயம் அல்லாஹ்வுடைய படைப்பினம், பொருள் அல்லாஹ்வுடைய படைப்பினம். நாங்க ஒன்றை சொல்வோம், அல் ஹல்கு இல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். எனவே நீங்க அதை சேர்ந்து வாழ பாருங்க, சேர்ந்து வாழ பாருங்க. பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதை சொல்லி போய் என்ன பண்ணி சொல்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றேன். இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவங்க யாருன்றதே குர்ஆன்ல சொல்றாங்க. பள்ளி அல்லாஹ்டா, பள்ளியை யார் நிர்வகிக்கணும்? பள்ளியை மேனேஜ் பண்ற சொந்தக்காரர்கள் அல்ல, பள்ளியை நிர்வகிக்கிறவங்க, பள்ளியை மெயின்டைன் பண்றவங்க. அவங்களை பத்தி சொல்றாங்க, சும்மா சொல்லவும் இல்லை. ஒன்றிக்கு எல்லாம் சொல்லக்கூடிய சொல்வான், இப்படி செய்யும், இன்னொன்று இப்படித்தான் செய்யும், இவங்க தான் செய்யும், அவங்களும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம், இவங்க தான் செய்யும். ஜகாத்தை சேர்க்கிறீங்க, ஜகாத்தை கரெக்ட் பண்றோம், கரெக்டிவ் ஜகாத். ஜகாத்தை சேர்த்து அல்லாஹ் சொல்லல பார்த்து கொடுக்கணும் சொல்லி, பார்த்து கொடுக்கணும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஜகாத்தை கொடுக்கணும் இந்த கூட்டத்துக்கு தான், அது கட்டுப்படுத்தப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. இவங்க தான் இன்னம ஸதகாத்து, ஜகாத்தை சேர்த்து இந்த 8 கூட்டத்துக்கு தான் கொடுக்கணும். அது 7ஆகவும் மேலாது, அது 9ஆகவும் மேலாது, 7 தான். இதே போலத்தான் அல்லாஹ் சொல்றான், பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அங்க இன்னம ஸதகாத் என்பது போல இங்க இன்னமா, இந்த பள்ளியை நிர்வகிப்பதெல்லாம், பள்ளிக்கு கார்டியனாக வரக்கூடியவங்க எல்லாரும் யாரா இருக்கணும்? அவங்களோட குவாலிஃபிகேஷன் இப்படித்தான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির வ அகாம ஸ்ஸலாத வ ஆத ஸகாத வ லம் யஹ்ஷ இல்லல்லாஹ். யாருக்கு பயம் இல்லை? அல்லாஹ்வுக்கு தான் பயம். தொழுகையை நிலைநாட்டுவாங்க. சுபஹ் தொழுகையிலான பள்ளிக்கு நிர்வாகி, சுபஹ் தொழுகையிலான பள்ளிக்கு நிர்வாகி என்ன அர்த்தம்? ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கிற வழக்கம் இல்ல, பள்ளிக்கு நிர்வாகி கிடையாது. மௌத்துக்கு புறப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆன்சர் பண்ணணுமே என்ற கவலை இல்ல, அவங்களுக்கு பள்ளிக்கு நிர்வாகிய வரையலாது. நான் ஆன்சர் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির வ அகாம ஸ்ஸலாத், அல்லாஹ் சொன்னத தொழுவாங்கன்னு சொல்லி, வ அகாம ஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவாங்க. நான் மிக தெளிவா சொல்றேன், பசீரத்தோட சொல்றேன். பள்ளியை பத்தி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் பள்ளியினுடைய நிர்வாகியை பத்தி அந்த நிர்வாகிகள், அதே போல பள்ளியினுடைய வகைகளை பத்தி, நான் பள்ளியில வகைகளை பத்தி, பள்ளி கட்டின வகைக்கு மக்கள் பள்ளி கட்டக்குள்ள பல வகையான இன்டென்ஷன்ல பள்ளி கட்டுவாங்க, பல வகையான நோக்கம். والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல மக்கள் பள்ளி கட்டுவாங்க, பள்ளியை உருவாக்குவாங்க, ஆனா அவங்க நோக்கம் வேற நோக்கம் இருக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அல்ல.
மக்களுக்கு தீங்கு பேச்சு சேருவாங்க. இவங்களுக்கு செய்யணும்னா எங்களுக்கு செய்யலாது. இந்த முஹம்மத் வந்தான் மறுத்தவர் எங்கிருந்து வந்தவர்? எங்கிருந்து வந்தவருங்க? மக்காலிருந்து வந்தவர். மக்கத்துக்கு மதீனாவுடைய முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, இந்த வந்தான் மறுத்தவருக்கு தீயர் இருந்தார். ஊர்ல இடம் கொடுக்காம விரட்டி அடிச்சவரை அப்படின்னு சொல்றது. இரண்டாவது WW தெரியுமா? 3W போட்டா தெரியுமா? 2W வந்தா வந்தா 3W போட்டா 2 போட்டா என்ன? அது அப்படி மக்கத்துல 14 பள்ளி கட்டினாங்க. மாஷாஅல்லாஹ் மக்கள் வாராங்க பள்ளிக்கு. பெரிய ஜனம் சேருது, பெரிய தொகையான மக்கள் சேர்றாங்க. மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்களுக்கு ஒரு கவலை வந்துச்சு. வந்தா மறுத்தா கட்டின பள்ளிக்கு இவ்வளவு மக்கள் சேர்றாங்கன்னா ஏன் நாங்க கட்டக்கூடாது? அவ்வளவு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு நபிக்கு சொன்னாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து தோணும் அந்த பள்ளியில. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, அவருக்கு மனிதனுடைய இன்டென்ஷன் தெரியாது. சொன்னாங்க, நான் என்ன செய்வேன்? பிறகுவார் ஒரு வேலையா இருக்கிற பிறகுவார். அந்த ஆயத்துக்கு நல்லா தப்பி அந்த நியத்துல கட்டப்பட்ட பள்ளியில நீங்க தொழவே கூடாது. இன்றைக்கு தொழலாம்னு சொல்லல, நாம நியத்தை மாற்றிக்கொண்டதுக்கு பிறகு தொழுவோம் சொல்லவில்லை. அவரை இன்டென்ஷனை மாற்றிக்கொண்டதுக்கு பிறகு அந்த பள்ளியில் தொழுவோம் சொல்லவில்லை. சொன்னால் நீங்க தொழவே கூடாது. இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சேற்றில தொழவானவன் அல்லாஹ் சொல்ல இல்ல. பியா வஸவாமி பியா என்று சொன்னா குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேற்றுக்கு சொல்ற அரபுல வார்த்தை பியா. நஸாராக்கள் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இடத்துக்கு சொல்றது பியா. சவாமி என்று சொன்னா யூதர்களுடைய வணக்க ஸ்தலம். அதுக்கு சொல்ற இங்கிலீஷ்ல இதுல தொழவானவன் சொல்லல. நான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு டெம்பிள் தான். இது மக்கான வரல, இது மக்கான ஷர். இது மக்கான ஷர். இது ஒரு மோசமான ஒரு சேஞ்ச், ஒரு வர மற்றவனுக்கு தீங்கு செய்ய நோக்கம் அல்லது, மற்றவனுக்கு அநியாய நோக்கத்தை கட்டப்பட்டதல்ல, மற்றவர்களை ஹெல்ப் பண்ண நோக்கத்துக்கு போடப்பட்டதல்ல. அவருடைய இன்டென்ஷன் சரி, ஆனா முறப்பில்ல. இன்டென்ஷனே ரோங். எங்களுக்கு ஏன் செய்யலாம்? நாங்கள் செஞ்சு காட்டுறோமே. அல்லாஹ் சொல்றான், இதுல நீ தொலைவே கூடாது. இன்னமும் இது குஃபர். பள்ளி என்ற பெயர்ல குஃபர். இன்னமும் தஃப்ரீத், மக்களை பிரிக்கிறது. இது இந்த ஜமாஅத்து பள்ளி, இது இந்த ஜமாஅத்து பள்ளி. இது இந்த இயக்கத்து பள்ளி, இது இந்த இயக்கத்து பள்ளி. இந்த இயக்கத்துக்கு ஒரு பள்ளி கட்டல 7 பள்ளி கட்டலாம். நான் சும்மா பேசல, நான் குர்ஆனை பேசுறேன். மோசமான பழக்கவழக்கம் இல்ல. பள்ளி இயக்கத்துக்கு அல்ல, பள்ளி ஜமாத்துக்கு அல்ல, பள்ளி அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய தீன் வளர்க்க பாட வேண்டியவர். தீனுடைய பேரை வச்சு நாம பிரிஞ்சா, பள்ளியாலே பிரிஞ்சா. அல்லாஹ் சொல்றான், பள்ளி இது அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய வீடு. இதுல வரவு வரையறாது, இதுல குஃப்ர் வரையறாது, இதுல தஃப்ரீக் வரையறாது, இதுல இர்சாதன் லிமன் ஹாரம அல்லாஹ் வ ரசூலுஹு வரையறாது. லா தகும் ஃபீஹி அபதா. இந்த நியத்துல கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல நீங்க போய் நிக்க வானம் தொழ வேண்டாம் என்று
என்ற கருத்தை என்ற கட்டளையை அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பற்றி சொல்லிக்கிறார். எனவே பள்ளி வாயில் சொல்லக்கூடியது சமூகத்தில் ஒட்டு வைக்க வித்திடக்கூடிய இடம், நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த இடம். தொழுகைக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய சகல காரியங்கள் பள்ளி வாயில். ஏழு ஆப்ஷன் பள்ளியில் போட்டாங்க. ஒருத்தர் வந்தாரு, அபூதாவுல்லா ரிவாயத்து, சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் வந்தார் பள்ளியில், யாசா கேட்டார், கை நட்டார். யார சொல்லுங்க செத்தாங்க. ஒருத்தர் கேட்டா கொடுக்க வைக்கிறார், கொடுத்தாங்க. அது புரியும். ஒருங்க கேட்டாரு, ரெண்டு முறை கேட்டாரு, மூணாவது முறை கேட்டாரு, கிட்ட கூப்பிட்டாங்க. என்ன போட பிரச்சனை? வேலையில்லா பிரச்சனை. பள்ளியுள்ளுக்கு வேலையில்லா பிரச்சனை பத்தி பேசின சொல்லுவாங்க, என்ன அவுட் ஆஃப் ட்ராக் போகுது. இது இங்க பேசுற பிரச்சனை இல்லையாது, இது எங்க பேசுறது? இது லேபர் டிபார்ட்மெண்ட் அல்லது கம்யூனிட்டி ஹால் அல்லது கம்யூனிட்டி சென்டர்ல அல்லது இதர பாராளுமன்றத்தில். எங்களுடைய சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, பிரச்சனைகளை நல்லா அலசி ஆராய்வாங்க, ஆனா சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனையை பற்றி எல்லாமே பேசுவாங்க, பிரச்சனையை பற்றி கருத்து தெரியுதுன்னா மாஷா அல்லாஹ் கருத்துக்கள் வரும், அதுல எத்தனையோ ஒளிந்தது சொல்யூஷன் கொடுப்பாங்க. பிரச்சனையை பேசவாங்க, பிரச்சனையை பேசவாங்க. எதை பேசுவோம்? எதை பேசுவோம்? கொடுப்போம், தீர்வு, சொல்யூஷன் இல்ல. என்னோட யூத் எல்லாம் கட்டு போயிட்டாங்க, எல்லாரும் பேசுறாங்க ப்ராப்ளம். என்ன சொல்யூஷன்? யூத் கட்டு போயிட்டாங்க, என்ன சொல்யூஷன்? தீர்வு இல்லையா? யூத் எல்லாம் கட்டு போயிட்டாங்க, ஒபீடியன்ஸ் இல்ல, நினைச்ச ஒன்று செய்ய பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க மைக்கார் மை பெட்ரோல். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்? ப்ராப்ளத்துக்குள்ள ஒரே ஒரு சொல்யூஷன், இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை. இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு இல்லாம உலகத்துக்கு நல்ல ஜெனரேஷனை கொடுக்கலாது. இம்பாசிபிள். நல்ல உண்மை இல்லாத நல்ல பிள்ளைங்க வரப்போகுதுங்க. இன்னைக்கு யூத்ன்றவரு 10 வருஷத்துக்கு முந்தி என்ன யாரு? இன்றைக்குள்ள யூத் 10 வருஷத்துக்கு முந்தி யாரு? யாரு? படத்தவன் குர்ஆன்ல சொல்றான் இதை பத்தி. ப்ராப்ளம் பேசவானு சொல்யூஷன் பேசணும். யூத் கெட்டு போயிட்டாங்க பேசவானு. கெட்டு போறது காரணம் என்ன? என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றேன். மனுஷனுக்கு அல்லாஹ் பல வகையான டேலண்ட். இந்த மனுஷனுக்கு ஏராளமான டேலண்ட் இருக்கு. அன்னாசு மஆதின், அன்னாசு மஆதின் கமஆதின் الذهب والفضة. என்ன சொல்ற மஆதின் இங்கிலீஷ்ல? சுரங்கம். சுரங்கம் என்ன சொல்ற? சுரங்கத்துக்கு டனல் இல்ல, அந்த மைண்ட் சொன்னாங்க. சுரங்கம் அவங்க உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சுரங்கத்தை போல. வேறுகால பார்த்தா பூமி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உலகத்தில் எந்த ஒரு தானி பூமி அல்லாஹ் சும்மா வச்சிருக்க, அது கீழே ஏராளமான என்ன இருக்குது? பொருள் இருக்குது. அரபுலகத்தில் கூட தண்ணி ஆகிக்குது. என்ன இருக்குது? பெட்ரோல். சவுத் ஆப்பிரிக்கா என்ன இருக்குது? ஸ்ரீலங்கா கூட நினைக்குது. ஒரு ஊருக்கு போயிட்டு
காணில நூறல்ல பிரச்சனைங்க கிழங்கு சொல்றாங்க உலகத்திலே டேஸ்டான கிழங்கு புனிக்கிலே இங்க வாரீங்க சொல்றீங்க ஜைத்தூன் ஒலிவ் ஆயில் இது எங்க ஜோர்டான்ல இது பலஸ்தீன் ரோசா இது இங்க எங்கே கேட்கலாம் எல்லாம் எங்கே பூமி கீழே ஆனா யாருக்கு தெரியும் எங்க இப்ப எங்கேயோ ஸ்ரீலங்கால ஒரு ரோட்டோடு போடுறதுக்கு ஹைவே வெட்டுறாங்க ஹைவே வெட்ட போனா என்ன அதிப்ப அங்க ஜெம்பலியா இப்ப 10,000 ரூபாய்க்கு பேசுவாங்க காணி 10 லட்சம் ரூபாய் போகுது சும்மா காட்டு காணி சும்மா அரசாங்கத்துக்கு பார்க்கறதுக்கு ஏதாவது காணி எல்லாம் இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணி சொல்லுங்க இப்ப பிளாக் பண்ணி விற்கிறாங்க ஆப்ஷன் விற்கிறாங்க ஞாபகத்துக்கு இதே மாதிரி தான் மனுஷன் இதே மாதிரி தான் பிறக்க ஒவ்வொரு பிள்ளைகள் இதே மாதிரி தான் இந்த சபையில் ஒவ்வொருத்தரும் எனக்குள்ள என்ன இருக்கு எனக்கே தெரியாது ஒவ்வொரு மாப்பான் யோசிக்கணும் எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு புண்ணியம் அப்படித்தான் இவனுக்குள்ள என்ன இருக்கு என்று யாரும் தெரியாது இவர் அபூபக்கரா ஆக்கோ வேணும் இவரை உமர் போல் ஆக்கோ வேணும் இவரை இமாம் ஷாஃபியை போல் ஆக்கோ வேணும் இவரை இமாம் அபூ ஹனீஃபா போல் ஆக்கோ வேணும் யாரு காக்கணும் யாரு காக்கணும் பேரண்ட்ஸ் யாரு காக்கணும் பேரண்ட்ஸ் சும்மா ஜஸ்ட் சிஸ்டர்ஸ் ஜீவிக்கிறாங்க இலங்கையில பார்த்தீங்கன்னா யாரை வளர்க்கிறாங்க என்ன வளர்க்கிறாங்க எவ்வளவு பெருசு யானை மனுஷன் விடுமோ எத்தனை மடங்கு பெருசு 25 times ஒரு யானை மனுஷனுக்கு எவ்வளவு பெருசு ஆனா மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு திறந்த குத்திகள் திறந்த இதே வசப்படுத்துறோம் வசப்படுத்துறா ஒபீடியன் கட்டுப்படக்கூடிய வழிபடக்கூடிய யானையா மாத்திரம் சொல்றாங்க தூக்குண்டா தூக்குது வெயிட்டா வைக்குது அவர் ஏறோட நினைச்சா ஆளை கொடுக்குது என்ன செய்யறாரு இதுக்கு மேலே மேலே இருக்கிறார் ஜூலகை பார்த்தா போன்ற கூத்த பார்த்தா என்ன கூத்து பெரிய யானை நொண்டி விடாது எப்படி யானை நொண்டி விடாம எப்படி இருக்கும் ஒரு கால தூக்கிக்கொண்டு யானை செய்து மனுஷனுக்கு யானை வளர்க்க தெரியும் எபிலிட்டி அல்லாஹ் கொடுத்த டேலண்ட் பெரிய யானை நாங்க எல்லாம் உட்கார்ந்தோன்னே பேசி 4 ரூபாய் பேசியிருந்தேன் உட்கார்ந்தோன்னே வெல்கம் போடுறதுக்கு வெல்கம் பண்ணுது எல்லாமே கும்பிட்டு வெல்கம் வெல்கம் உட்கார சொல்லுவேன் சரி இப்ப யானை உட்கார்ந்து மாத்தீங்களா யானை உட்கார்ந்து மாத்தீங்களா எங்கேயாவது பாத்தீங்களா யானை உட்கார்ந்து மாற்றா யானை படுத்தால் எங்க படுக்கும் இப்படிதான் படுக்கும் கால நின்று போட்டு வயிற்றுலாம் தோதி அது படுக்குது உட்கார்ந்தா பின்னுக்கு மெக்க தூணில வச்சு 4 காலம் உட்காரும் எப்படி வாடு வேண்டாம் வாடு வேண்டாம் உட்கார்ந்து அப்படியே காலை முன்னுக்கு போட்டு பின்னுக்கு தங்க மெக்க பின்னுக்கு வச்சு யாரும் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து காக்குது சரி மாஷா அல்லாஹ் பின்ன மனுஷனுக்கு யானை வளர்க்க தெரியும் சரி நாய் வளர்க்க தெரியுமா இங்ககல்ல இருக்க மாட்டா நாங்கெல்லாம் எவ்வளவு தானே இறைச்சி கடை கடிச்சு வாங்க போவோம் இறைச்சி போட்டு தந்தாரு பார்சலை கட் பண்ணி தந்தாரு காசை கொடுத்து வரணும் வரக்குள்ள நீ பேக்கிங் தெரியும் பேக்கிங் உடனே விழுந்து இறச்சி படிய போகுது இறைச்சி கடை பக்கத்துல நினைக்கும்
இப்ப என்ன செய்யுது நாய் அடியாரோட இறைச்சி வெளியே புரிஞ்சுக்கிறதோடு சும்மா இது அல்லாஹ் எனக்கு வானத்தால் அனுப்பின ஒரு பொருளப்பான்னு ஒரு டவுன் எங்க வீட்டுக்கு வருது அங்கிருந்த முழு பேரும் சேர்ந்து இதுக்கு போடுவாங்க என்ன நாய்க்குனால இவரும் பாப்பாரு சரி நான் சம்பாதித்த முறையில் இல்ல என்னமோ தெரியாது அவரும் நினைச்சுவாரு எப்படியோ விஷயம் முடிஞ்சு இந்த இறைச்சி அவ்வளவு கிடைச்ச மாட்டேன் ஆனா ஒரு நாயை ட்ரெயின் பண்றீங்க வேட்டை பண்றது நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த நாய்க்கு சொல்றீங்க நான் மழையை வச்சிருக்கிறேன் பெற்ற மொசல் எடுத்துருவான் நாய் இந்த நாய் போக இப்ப சரி எந்த போஸ்ட் தெரிஞ்சாங்க எடுத்து போய் வாங்கணும் இப்ப கட்டாயம் வந்து கொடுக்கணும் யார் நினைச்சது சரி இந்த நாய் பட்டாலும் நேர்முறை கழுவோடும் அந்த நாய் பட்டாலும் நேர்முறை கழுவோடும் அது அப்படி இல்லை இந்த நாய் பட்டாலும் நேர்முறை கழுவோடும் அந்த நாய் பட்டாலும் إذا وضع الكلب في إناء أحدكم فاغسلوه سبعا إحداهن بالتراب ரெண்டு நாய்க்கு சட்டம் மட்டும்தான் இந்த நாய் போகுது இப்ப பேய்த்து ஸ்டார்ட் பண்ணுது இப்ப ஒரு நாய் மொசல தோப்பியாச்சு காதுக்குத்தான் பிடிக்கும் எங்க பிடிக்காது கழுத்துல பிடிக்காது தெரியும் எங்க எஜமான் சாப்பிட மாட்டான் பிடிச்சு குழந்தை கொடுத்தோம் குழந்தை இதுக்கு அவரோட பார்த்தேன் அவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அறுத்து சாப்பிடுறாரு இவர் பங்கு கேட்க மாட்டார் இவர் சொல்லுவாரு நீங்க திண்டா நான் திண்ட மாதிரி நீங்க எது தந்தாலும் பெரிய பெருமா எனக்கு எந்த பங்கும் இல்லை இது யானை வளர்க்க தெரியும் நாய் வளர்க்க தெரியும் இந்த நாய் வளர்க்கப்பட்ட நாய் அது வளர்க்கப்படாத நாய் ஏற்கனவே சுற்றி நாய் என்ன நாய் வளர்க்கப்படாத நாய் இந்த நாய் என்ன நாய் வளர்க்கப்பட்ட நாய் சரி இன்னொரு போமே செலவுட்டு போனா இது நல்ல பூனை சொல்லுவா எங்க பூனை இருக்கிறே மாஷா அல்லாஹ் வித்தியாசமாக பிசினஸ் யாரும் வந்தா வரவே மாட்டான் நல்லா தெரியும் இந்த பூனை இது வரைக்கும் மூக்குல எங்கேயுமே தூக்கிட்டு இல்லை பழகு வைத்து அதுக்கு நாங்க வச்சுக்கிறோம் அதுக்கு வச்சிடும் அங்கதான் போகும் சரியான டிசிப்ளின் வெல் ட்ரைன்ட் சரியான ட்ரைன் பண்ண மாட்டேங்க இந்த பூனையை பற்றி போடுறோம் பின்ன யானை வளர்த்துட்டோம் நாய் வளர்த்துட்டோம் பூனை வளர்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றது எங்க வீட்டுல இருக்குது அதற்கு ஃபிஷ் டேங்க் உண்டு சுபஹானல்லாஹ் எப்படி தெரியுமா அது என்னோட இறக்கம் நான் சொல்றது 5 மணியானா நான் வளமையா பங்க்சுவல் டீக்கிறதுக்கு 5 மணிக்கு நான் ஆபீஸ் விட்டு வருவேன் 5:10 ஆகுற வீட்டு போய் சேர்வேன் 5 மணிக்கு எல்லாரும் ஆயத்தமாக என்னத்தை பார்த்து முடிப்பாங்க யார் சொல்றது நீ பார்த்து கொண்டிருக்குது நான் கைக்கு பேக்க வச்சோட அப்படி அவங்கள சாப்பாடு எடுத்து அது போட்டா என்ன பார்த்து கொண்டே தெரிஞ்சுட்டு தான் அடுத்தவரே பார்ப்பாங்க அது உண்மையிலே பார்த்து கொண்டீங்கன்னா சரியான சந்தோஷம் உண்மையிலே நீங்க செல்றது சரியா போயிருக்காங்க சந்தேகம் இல்லை ஆனா புள்ள எப்படி நாய் வளர்க்கிறோம் யானை வளர்க்கிறோம் பூனை வளர்க்கிறோம் மீன் வளர்க்கிறோம் புள்ள பேசுகிறேன் உள்ள வளருது சும்மா வளருது என்ன மன்னிச்சுக்கோங்க புள்ள ஸ்ரீலங்கா வாப்ப கண்டாத புள்ள என்ன செய்யும் வளருதா வளர்க்கப்படுதா புள்ள வளருது பாப்பா மிட்லிஸ்ட்ல புள்ள ஸ்ரீலங்கால என்ன செய்திருப்ப புள்ள வளருது நான் யாரையும் ஹேட் பண்ண சொல்லல நான் ஹக்க பேசுறேன் இது நான் பேசணும் மனைவியும் நல்ல ஒரு பேருந்தாக இருக்கும் நல்ல ஒரு பேருந்து நல்ல பேருந்தாக இருந்தால்
பிரச்சனைக்கு சொல்யூஷன். வேற எதுவுமே சொல்யூஷன் இல்லை. யார் வந்து சொல்யூஷன் கொடுக்கல, இதுதான் சொல்யூஷன். நான் இன்றைக்கு உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நல்லா ஞாபகம், பிரச்சனைக்குரிய முடிவு வேறெல்லா பிரச்சனை, வேறெல்லா பிரச்சனைக்கு என்ன முடிவு? பிரச்சனை பத்தி பேசவானா? இதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்குது வேலை கொடுக்கிறது விவாதம். வேலை கொடுக்கிறது விவாதம். வேலை செய்வது மட்டுமல்ல, வேலை கொடுக்கிறது. எனக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இஸ்லாத்துல ஒரு தியரி இருக்குது, சேமிக்கிறது. அதாவது சேமிக்கிறது சொன்னா பணத்தை அப்படியே சும்மா வைக்கிறது ஹராம். பெரும்பாவத்தோடு பணத்தை சும்மா வைக்கிறார். இன்னல்லதீன யக்னிதூன الذهب والفضة, தங்கம் வெள்ளிய சும்மா வைத்திருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, சும்மா இருக்குது. இத முதல் இது செஞ்சு வியாபாரம் பண்ணி இதெல்லாம் கஷ்டமாப்பா, இருக்கிற காசை வச்சு அப்படியே தின்னுட்டு மொத்தாங்க. இது இஸ்லாத்தில் இல்லை, இது ஹராம். இது ஹராம், அப்படி தின்னேடாதே. நான் இதை பத்தி வாரத்தில் பேசுவோம். இன்ஷா ஜப் கொடுக்கிறது ஒரு சொல்யூஷன். ஒரு ஆளுக்கு ஏறும் 10 பேர் ஜப் கொடுக்க. இஸ்லாம் சொல்றது நீங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க இல்ல, 10 பேருக்கு சததான் கொடுக்குறீங்க. ஆனா சதகாவுடைய நன்மை கிடைக்கும். சதகாவுடைய நன்மை ஏன்? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்குறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறீங்க, சந்தர்ப்பம் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஜாப் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க, பெரிசா செய்யுங்க. சல்லாஸ்ல கேட்டாங்க, அவரை கூப்பிட்டு இங்க வா அப்பா, உனக்கு என்ன உனக்கு என்ன ஏன் பிச்சை வாங்குறேன் சொன்னா, யார சொல்ல எனக்கு சரியான மருந்து ஊற்று இல்லை, இவ்வளவு தான் சவாரி என்னமோ சொன்னாரே. சொன்னா எல்லாத்தையும் கொண்டு வா, இந்த ஒரு ஹதீஸை வச்சு மட்டும் ஒரு 3 hour பேசிடும் எக்கானமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல. அவர் சொல்ற வீட்டுல ஒன்றுமே இல்லை. எங்க வீட்டுல ஒன்றுமே யாரை பேசுவோம்? எங்கட ஊர்ல, எங்கட நாட்டுல, எங்கட ஊர்ல, எங்கட கம்யூனிட்டியில ஒருத்தர் பரவேல யாராவது சொல்லுவார் எங்க வீட்டுல ஒன்றுமே சொல்லி? பரவேல வீட்டுல 24 இந்தி ஒரு எல்சிக்கு நீக்கத்தான் செய்யும். பரவே 7 வீட்லயும் மாஷா அல்லாஹ் 2 பிளாக்பெரி போன் நீக்கத்தான் செய்யும். நாங்க அப்படி இல்லாதவங்க பார்க்கல. இன்னைக்கு அவர் சொன்ன இருக்கிறது ஒரு கோப்பை, தண்ணி குடிக்கிற கோப்பை என்னமா இருக்குது. இங்க வாங்க சொல்றேன், எக்கானமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றேன், இங்க வாங்க நீங்க ஒரு பணம் ஏறவாப்பா. சஹாபாக்களை கூப்பிட்டு இன்னைக்கு நாங்க ஒரு பஸ் கலெக்ஷன் செய்வோம். என்ன கலெக்ஷன்? அதனால நீங்க தான் இந்த படிச்சு பஸ் கலெக்ஷன் செய்வோம். செஞ்சு இவருக்கு நாங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். யாருக்கு? இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கூடுமா? இது கூடுமா? கூடும், சரியத்துல கூடும். ஆனா அந்த காசுக்கு எந்த வழிபாடு இருக்காது. யாருக்கு? அது சும்மா வந்த கடன் தானே. மாமாவுக்கு வந்த சீதன மாதிரி, மாமாவுக்கு வந்த காசுக்கு சும்மா கட்ட காசு, அந்த காசுக்கு எந்த வழியும் இல்லையே. சும்மா கட்ட காசு. பள்ளிக்கு வந்த வெள்ளாது போட்டு 1000 நோட்டு வச்சுக்கிறவங்க தானே. இந்த காசுக்கு எந்த பொறுமதி வரைப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு பள்ளியில வச்சாங்க. அவருக்கு முன்னுக்கு ஆப்ஷன் நடக்குது. யாருக்கு முன்னுக்கு? யாருக்கு முன்னுக்கு? அவருக்கு முன்னுக்கு ஆப்ஷன். ஒருத்தர் சொன்ன ஒரு தினத்து வாங்கிக்கோங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலாம் மையஸீது அலா தாலிக், இதை விட கூட யார் தரீங்க? ஒருத்தர் சொன்னார், யார் சொன்னா நான் 2 தினத்துக்கு வாங்குறேன். வீர பிடிச்சாங்க. நாங்க ஆப்ஷன் பார்க்க கூட வேங்க. இன்னைக்கு பேங்க்லயா? பேங்க்ல தான் பார்க்கணும் ஆப்ஷன். அதனால ஒரு வீடு மோகை பண்ணி என்ன செய்ய முடியாது.
ஸ்டோர் கட்டிக்கொள்ள அந்த ஊரு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஊர ஆப்ஷன்ல போடுவாங்க. ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன், ஜுவல்லரி ஆப்ஷன். இது ஆப்ஷன் போடுறாங்க பள்ளிகளுக்கு. ஒரு ஆளுடைய ப்ராப்பர்ட்டி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 தினத்துக்கு நீர் முடிஞ்சு ஒருத்தருக்கு சொன்னாங்க, ஒரு தினத்துக்கு சொன்னாங்க இதை கொண்டு வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்து வந்து, வீட்டுக்கு தேவையான வாங்கி கொடுத்து வந்து. மற்ற தினத்துக்கு சொன்னாங்க இதை கொண்டே ஒரு கோடாடி வாங்கி கொண்டு வா. எது வாங்கி வாங்க? ஒரு கோடாடி. புடிய பத்தி பேசல, புடிய பத்தி நான் பேசுறேன். இது வந்து இப்ப ஒரு கோடாடி வாங்கிட்டு வந்தாரு. அபூ தாவூதுடைய சஹீஹான ஹதீஸ், فشد به رسول الله صلى الله عليه وسلم عودا بيده. தந்த முபாரக்கான கையால அந்த கோடாடியில ஒரு புடிய போட்டாங்க. யார் போட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்த முபாரக்கான கையால ஒரு புடி கோடாடிக்கு போட்டு லேசி இல்ல, சுபர் கமோட்டி போடேடா, ஒரு கஷ்டமான வேலை. அந்த கையால கோலத்து புடிய போட்டு சொன்னாங்க, இது நீ போய் பேச்சு விலகு வச்சு ஆங்காங்கே வித்துக்கோங்க. நான் விருப்பப்படுறேன், நான் ஆசைப்படுறேன், 15 நாளைக்கு ஒன்ன எங்க பள்ளியில காணக்கூடாது. ஒரு குடும்பத்துடைய வேலையெல்லாம் பிரச்சனை முடிச்சு, ஒரு குடும்பம் சொந்தமா வாழ்ந்துட்ட 15 நாள் தேவை ஜமாத்தோட அங்க தொல்லாரு காட்டுல. அங்கிருந்தா 3 பேர் இருந்தா ஒருத்தரை காவல் பாட்டு சொல்லி 2 ஜமா செஞ்சாங்க. 3 பேர் சம்பாதிக்கிறதையும் இபாதத்தாக பார்க்க வாழ்க்கிறது. பள்ளி உள்ளில் இருந்து கொண்டு அவருடைய வேலையில்லா பிரச்சனைக்கு முடிவு பெற்றாங்க. வேலையில்லா பிரச்சனை ஒவ்வொரு பள்ளியும் இளைஞருக்கு 2600 பள்ளிவாசல். இப்படி யோசிக்க வேண்டாம். எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை, கஷ்டங்கள் வரக்கூடிய மக்கள் லோகத்துக்கு நாம் என்ன செய்ய போறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த நடவடிக்கையை போல நடவடிக்கைகள் நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களை சமூகமே தலைவிருந்து வரும். பள்ளியைத்தான் எல்லாத்துக்குமே மையப்படுத்தினாங்க. இன்றைக்கு பொதுவாக மன்னிச்சுக்கோங்க, எங்களை பள்ளியை நாம பாவிக்கிறது தொழுகைக்கு, ஜும்மாவுக்கு, மையத்துக்கு. ஸ்கூல் பள்ளி இல்ல, ஸ்கூல் பள்ளிகளுக்கு இல்ல, மதரசா கூட பள்ளிகளுக்கு இல்லாம இல்லை, லைப்ரரி இந்த பள்ளிகளுக்கு. பள்ளிவாசல் இதுதான் சென்டர். சொல்றாங்க அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி எடுத்தாங்க உருது கவி. மௌலானா அபுல் ஹஸன் அலி ஹுசைன் நபி ஸல்லல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத மொழிபெயர்த்து இருக்கிறாங்க அரபுல. அல்லாமா இக்பால் ஆச்சரியமான மனிதர். அவருடைய கவியெல்லாம் ஆச்சரியமான கவிகள். உருதுல படிச்சாரு. வாளை விட கூர்மையான வார்த்தைகள். ஸ்பெயினை பற்றி படிச்சிருக்கிறாரு, இந்தியாவை பற்றி படிச்சிருக்கிறாரு, இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷை பற்றி படிச்சிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டத்தில் சொல்றாரு பள்ளிவாசலை பற்றி, ஜுல்ஜுலத்துல் அஸாலி ஃபீ குல்லி மனாபிரின் வலாக்கின் ஐன தல்கீனு பிலாலின் وإن الناس فلسفة وفكر وأين تلقين الغزالي. சொல்றாரு எல்லா பள்ளிவாசல்லையும் குயில் கூவது போல அழகான ஓசைகள் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஹஜ்ரத் பிலாலுடைய சத்தத்தை காணல. ஜுல்ஜுலத்துல் அஸானி ஃபீ குல்லி மனாபிரின் வலாக்கின் ஐன தல்கீனு பிலால்.
وإن الناس فكر ومنسبة ولكن فأين تلقين الغزالي வாங்க இது வாங்க வாங்க எத்தனை போகுது ஒரு ஹார்ன்ல பல ஹார்ன்ஸ் இன்னைக்கு எஃப்எம்ல எஸ்டபிள்யூல டிவியில எத்தனையோ சேனல்ல மாறி போகுது. ஆனால் அந்த வாங்கை பிலாலுடைய வாங்க கேட்டோன்னே மக்களை பள்ளிக்கு மக்களை ஈர்ந்தெடுத்துட்டே அந்த வாங்க இல்லாம போயிட்டு அந்த வாங்க இல்லாம போயிட்டு மக்கள் பேசுறாங்க பெரிய பேச்சு பெரிய தத்துவம் பேசுறாங்க பெரிய ஞான கதைகள பேசுறாங்க. ஆனாலும் இமாம் கஸ்ஸாலியுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த தத்துவ வார்த்தையில் இருந்த ஈரப்பசை இல்லாம போயிட்டு ஈரப்பசை இல்லாம போயிட்டு வாழ்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி இதோட சென்டர் பள்ளிகளுக்கு இருந்தால் எல்லாமே நடக்கும். பள்ளியை மையப்படுத்தித்தான் எல்லாம் ஆகணும். எங்களை சின்ன பிள்ளை விளையாடுற பள்ளி, எங்களை பெண்கள் சேர்ந்த பள்ளி, நாம தொழுகைக்கு ஒன்று சேர்ந்த பள்ளி, மக்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு சிந்திக்கிற பள்ளி வாசல். நான் சென்ற கிழமை ஈஸ்டர் ப்ரொவின்ஸ்ல இருந்து கிழக்கு மாகாணத்தில் இலங்கையில அவள் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று சொன்னேன், பணக்காரர்கள் எல்லாரும் பேய்த்து தன்னை சல்லிய பாதுகாக்கிறதுக்கு இடமில்லாம பேங்க்ல கொண்டே திருச்சிட்டோம். பணக்காரங்க சல்லி கேக்குது எங்க கேக்குது? சேவிங் அக்கௌண்ட்ல, கரண்ட் அக்கௌண்ட்ல, சிடி அக்கௌண்ட்ல, என்ஆர்எஃப்சி அக்கௌண்ட்ல எங்கேயோ இருக்கு. பணக்காரங்க காசு. ஏழைகளுக்கு காசு தேவைப்பட்ட எங்க போறாங்க? எங்க போறாங்க? பேங்க்குக்கு போறாங்க. எதை வச்சுறாங்க? நகையா கலந்து வச்சுறாங்க. நகையா கலந்து வச்சுட்டு 20% வட்டிக்கு காசை வாங்கிட்டு வராங்க. பின்ன கடைசி முடிவு என்ன தெரியுமா? எங்கட பணக்காரர்களுடைய காசை எங்கட ஏழைகள் பேங்குக்கு 20% வட்டி கட்டிட்டு வாங்கிட்டு வராங்க. எங்கட பணம் எங்கட காசி. நான் இந்த பைனான்ஸ் செக்டர்ல இருந்து கொண்டு சொல்றேன், இந்த இலங்கையில ஆக கூட பவுனிங் செய்யறவங்க முஸ்லீம்கள். அந்த வட்டம் எங்க இருக்கிறாங்க? எங்கள்கிட்ட ஜகாத், கூட்டு ஜகாத் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்பாக சொல்றேன், இடக்கமா சொல்றேன், ஜும்மாவுடைய தொழுகை எப்படி தனிய தொழிலாரோ, ஜும்மா தனி தொழுவா, பள்ளிக்கு வந்தீங்க ஜும்மா தொலை, ஜும்மா முடிச்சு இமாம் சலாம் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இப்படி என்ன தொழுவோம்? ஜும்மா மிஸ்ட். இனி ஜும்மா அடுத்த கிழமை தான். ஜும்மா கதா இல்ல. என்ன அர்த்தம்? ஜும்மா தனிய தொழிலா, ஜும்மா கலெக்டிவாக சேர்ந்து தொழணும். இதே போலதான் ஜகாத்தும் தனிய கொடுக்கிறது இல்லை. ஜகாத்தும் கூட்டுத்தான். ஜகாத் என்றாலே கூட்டா கொடுக்கிறது தான். அதனால்தான் இந்த கூட்டு ஜகாத்தை பற்றி சொல்றதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஜகாத்துக்கு பெற தகுதியான கூட்டத்தில் ஒருவர் யாரு? ஒருவர் யாரு? அந்த ஜகாத்தை சேர்த்து அதை அட்மிட் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், ஜகாத்தை வசூலிக்கிறவர், ஜகாத்தை பாதுகாக்கிறவர், ஜகாத்துடைய அக்கௌண்ட்ஸ் செய்கிறவர், ஜகாத்துடைய நிறுவனத்தை நிர்வகிக்கிறவர், அவங்க ஜகாத்து வாங்குற கூட்டத்தில் ஒரு கூட்டம். அப்படி அர்த்தம் என்ன? ஜகாத் என்கிறது சேர்க்கப்பட்டு கலெக்டிவாக தனது செய்யப்படணும். டாக்டர் கொடுக்கிறது, நானா கொடுக்கிறது, இன்னைக்கு மக்கள் கேட்டு வர கேள்வி. நான் சென்ற முறை சொன்னேன், டாக்டர் கேட்கக்குள்ளே தெரியும் ஏதோ ஒரு மல்பாவை கேட்கிறாங்க சொல்லி. அல்பாடு சொன்னா ஒரு சும்மா எதுக்கு அவனுக்கு கேட்கறது தெரியுது கூடாது சொல்லி கேட்கக்குள்ளே கேட்கறது எங்கேயாவது லூப் போட்டு நிற்கிறான். ஒருத்தர் கேட்டால் வந்துட்டு ஹஸ்ரத், நான் சும்மா விலைக்குள்ள கேட்கிறேன்,
விளங்கி கூட கேட்கிறண்டாலே விளக்கம் எங்களுக்கு என்னது இது என்னமோ அப்படிதான் கேட்கிறாரு. அதுல இந்த வாப்பட பைபாஸ் ஜகாத்து காசு கொடுக்கலாம். மறுவசம் நான் விடையை கூட தான் கேட்கிறேன். அப்ப ரைட் என்ன கேட்கிறேன், வாப்பட இருக்கு பைபாஸ்க்கு எந்த காசு. இப்ப நான் வாப்பா சோமில்லையா தம்பி வாப்பா சோமில்லா அவரே சொல்லிட்டாரு அவர் பாபா சோமில்லை சொல்லு. இப்ப நான் சொன்னேன் ஜகாத்தை பத்தி பேச தேவையில்லை, வாப்பா தானே சோமில்லை. நீங்க டாக்டர் சொல்லுங்க என் ஹார்ட்டை கலட்டி என் வாப்பாவை கொடுத்துட்டு வாப்பட ஹார்ட்டை கலட்டி என் ஹார்ட்ல போட்டுருக்கோம். என் வாப்பாக்கு இதுதான் நான் செய்யணும், என் வாப்பாக்கு இதுதான் என்னால செய்யணும். வாப்பாக்கு பைபாஸ் தான், வாப்பாக்கு பைபாஸ் பண்ணாலும் பைபாஸ் பண்ணப்பட்ட ஹார்ட் தானே. வாப்பட ஹார்ட் எப்பயுமே யங் ஆகிக்கட்டுமே, அந்த ட்ரபிள் ஹார்ட்டை நான் வாங்கிக்கொள்றேன். நீ இதைத்தான் செய்யணும். நீங்க ஜகாத்தை பத்தி எங்கிட்டு வரங்க. இப்ப மகண்ட காச வாப்பா களவாண்ட கலவே இல்லை இஸ்லாத்துல. அது வாப்பட காசு யாரு, என்ன காசு யாரு காசு ஞாபகம். இது படிச்சுக்கோங்க இந்த விஷயம். மகண்ட காச வாப்பக்கு தெரியுமா? யார காசு? வாப்பட காசு அல்ல. மகண்ட காச யார காசு? மகண்ட காச மகண்ட காசு அல்ல. மகண்ட காச யாரு தெரியாம, மகனுக்கு தெரியாம வாப்ப எடுத்தா அது களவல்ல, அது அவருடைய காசத்தான் அவர் எடுத்திருக்கிறாரு. நான் என்ன வாப்பறதான், நான் என்ன வாப்பறதான், என்ன சொத்து வாப்பறதானே. சரியத்தோடு இது கிட்டத்துல இலங்கையினுடைய சட்டத்திலே மாற்றம் வந்துச்சு, ஸ்ரீலங்காவில் லோலே மாற்றம் வந்துச்சு. வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தார், கிஃப்ட். மகனை வச்சு கொடுத்து ஹதீஸ் கலந்தீங்க, கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு ஹதியாடு கொடுத்துட்டு திரும்பி கேட்க கூடாது. அல் ஆயினு மின் ஹிபத்தி, ஹதீஸ் கலந்தீங்க என்ன, ஒரு ஹதியாட கொடுத்துட்டு திருப்பி கேட்கிறது சத்தியத்துக்கு பெரிய திருப்பி எடுக்கிற மாதிரி. ஆனால் வாப்பாவை தவிர வாப்பா ஸ்கார்பரோட இந்த டவுன் டவுன் ஸ்கார்பரோட இந்த இடத்துல ஒரு மகனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண, இந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு தாராள பண்ணி வச்சு கொடுத்து கிஃப்ட் கான்செப்ட். கிஃப்ட் கான்செப்ட் ஆபீஷியலி டிக்ளேர் பண்ணிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு உங்களோட இதுல ரெஜிஸ்டர் ஆயிட்டு உங்களோட கையில ஓனர்ஷிப் கொப்பிக்குது. ஆனா வாப்பாவால கிஃப்ட் பண்ணப்பட்டது. 5 வருஷத்துக்கு பிறகு வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, மகன் அதை திருப்பி தந்து வாப்பா எனக்கு வேணும். யார் சொன்னாரு? வாப்பா. கேட்ட உடனே நீங்க சரி வாப்பா தந்துடுறேன்னு சொல்ல தேவையில்லை. கேட்ட உடனே ஓனர்ஷிப் உங்களோட வாப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க நான் வந்துட்டேன் வாப்பா, நாளைக்கு தாரம் வாப்பா, நாளைக்கு தாரம் வாப்பா, பொறவை வாப்பா வாப்பா, ஏன் வாப்பா எடுக்கிறீங்க, எது எந்த கத்தாவே எழுத மாட்டாரு. வாப்பா கேட்டா ப்ராப்பர்ட்டியை திருப்பி தந்துடுவாங்க. எனக்கு வேணும்டா ஓனர்ஷிப் இஸ்லாமிக்கலி யாரு டிரான்ஸ்ஃபர், வாப்பாக்கு டிரான்ஸ்ஃபர். அதுக்கு பிறகு அந்த இடத்துல உங்களுக்கு கேளாது. இதுதான் வாப்பாக்கு கொடுத்த சக்தி. இதுதான் வாப்பா, இவர்தான் வாப்பா. இஸ்லாம் அந்த இடத்துல வச்ச வாப்பா இது. வாழ்க்கை நல்லா யாமிச்சுக்கோங்க. எங்க சமூகத்துல பள்ளி வாசலை மையப்படுத்தி ஏராளமான விஷயம் இன்னும் ஒன்றும் செய்யணும். இன்னைக்கு உலகளாவிய ரீதியில ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கம் இஸ்லாத்தை பத்தி எல்லாருமே கண்டப்படுறாங்க, இஸ்லாத்தை பத்தி எல்லா மீடியாவும் கொச்சா பேசுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரு நாளிலே இல்லாத அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கமா மக்கள் வந்து இருக்கிறாங்க. சாதாரண மக்கள் அல்ல, பெரிய பெரிய இன்டலெக்சுவல், பெரிய பெரிய மக்கள், எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்து இன்னும் டிக்ளைன் பண்ண இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க டிக்ளைன் பண்ணினா அந்த பிரின்ஸ் டயானாக்கு நடந்ததுனால எங்களுக்கு நடக்குமோ தெரியாது சொல்லி. இதுதான்
எத்தனையோ பேர் இஸ்லாத்தை படிச்சு அவங்க தனக்குள்ள இஸ்லாத்தை பின்பற்றாங்க. மிக தெளிவா சொல்றேன், ஒரு பக்கத்தில் இஸ்லாத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இஸ்லாத்தை டெரரிஸ்ட்ன்றாங்க, இஸ்லாத்தை ஃபண்டமெண்டலிஸ்ட்ன்றாங்க, இஸ்லாத்தை கிரீனிசம்ன்றாங்க, இஸ்லாத்தை பத்தி எப்படி எல்லாம் புது புது வார்த்தைகள் எல்லாம் அவங்க டிக்ஷனரியில சேர்க்கிறாங்க. இதை பத்தி இஸ்லாத்தை என்ன பண்றதுக்கு புது புது வார்த்தைகள் தான். ஃபண்டமெண்டலிசம் அது ஒரு காமன் வார்த்தை. அதுக்கு ஃபண்டமெண்டலிசம் இஸ்லாத்துக்குள்ள வார்த்தை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்ட் இன்றைக்கு. பள்ளியை நாங்க பார்க்கிறோம், பள்ளிக்கு நாங்க வரணும். டூரிசத்துல பள்ளியை சேர்த்துட்டாங்க, பள்ளி விசிட், மஸ்ட் விசிட். இன்றைக்கு வைத்து பார்த்தா அரபு நாட்டில் பார்த்தா பள்ளிகளுக்கு எல்லாம் வைட்ஸ், அரப்ஸ். பள்ளி ஒடுங்கோ பக்கத்துக்கு, பள்ளிய பக்கம் வைங்கோ, வைட்ஸ் பக்கம் வைங்கோ. இலங்கைக்கு வைத்து பார்த்தா புத்திஸ்ட், புத்திஸ்ட். யூனிவர்சிட்டியில படிக்கிற பௌத்த மனகுருமார்கள் அவங்க கேட்கிறாங்க, நம்ம பள்ளிக்கு வரோம், அனுமதிப்பீங்களா? 2-3 months முந்தி பேராளர் யூனிவர்சிட்டி எழுதுறாங்க, நாங்க பள்ளிக்கு ஜும்மா போறோம். என்ன செய்ய? அனுமதி கொடுத்தோம், பள்ளிக்கு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், 35-40 பேர் போத்தி அந்த மஞ்சள் உடுப்போட பள்ளிக்கு வந்து ஜும்மா தொழுட்டு மக்களுடைய மக்கள் செல்வனை பிடிக்கும். அவங்களுக்கு என்னங்க காட்சி இது? நாங்க பயங்கரவாதி அல்ல, எங்கள்கிட்ட மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்க ஏதோ எந்த வகையான தவற பேசுறதும் இல்லை, நாங்க உண்மையை தான் பேசுறோம். எங்களை சபைக்கு யாருக்கு வரையணும்? அவங்களிடத்தை கொடுப்போம், அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுவோம். இன்னைக்கு பள்ளிக்கு வராங்க. அப்ப எங்களை பள்ளி இதுக்கெல்லாம் இடம் கொடுப்போம், இந்த பள்ளிக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வசதி போறோம். ஒரு நான் முஸ்லிம் வராரு, வாங்க பள்ளிக்கு உட்கார், எங்களுக்கு கேள்வி. நாங்க பேசுவோம் குர்ஆன் விஷயத்தை. தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும். எனக்கும் உனக்கும் இடையில சில விஷயம் இது காமன் டெர்ம்ஸ். எல்லா மார்க்கத்திலேயும் பேரன்ஸ் இருக்குது, எல்லா மார்க்கத்திலேயும் உண்மை பேசப்படுகிறது, எல்லா மார்க்கத்திலேயும் நல்ல குடும்ப வாழ்க்கை பற்றிக்குது, எல்லா மார்க்கத்திலேயும் வியாபாரத்தில் ஹொரஸ்டாய் படுகிறது, எல்லா வியாபாரத்திலையும் உங்களோட வேலை தளத்துல வேலை செய்யறதுல எம்ப்ளாயோட ரிலேஷன்ஷிப் பத்திக்குது, எல்லா மார்க்கத்திலையும் ஃபேமிலியை பத்திக்குது. எங்களை ஃபேமிலியிலே முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, நாங்க நேரங்கள் கொடுப்போம். எங்களோட பள்ளியில ஃபேமிலி டே பத்தி பேசுறோம், இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல. நீங்க வாங்க, நாங்க பேசுவோம் சேர்ந்து, அவங்களோட தகுதி பேசுவோம். நாங்க ஃபிளக் போட்டு தாரோம். உங்களோட மார்க்கத்துல ஃபேமிலியை பத்தி என்ன இருக்குது, இதை பத்தி சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். போட்டு ஒரு பொம்பளை ஸ்டாத்துக்கு வந்திருக்கிறார், தன்னை மறைக்கிறார். அவன் சொல்றா, நான் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு ஆரம்ப பேசிக் என்ன தெரியுமா? நான் ஒரு பள்ளிக்கு போன பஹ்ரைன்ல டூரிஸ்டா போன பஹ்ரைனுக்கு எங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளி வீட்டுக்கு போனோடனே பள்ளியில சொன்னாங்க, லேடிஸ் had to wear the hijab. என்ன ஹிஜாப்? டூரிஸ்ட் ஹாஃப் ட்ரெஸ்ஸோட பள்ளி புகையிலாது. இது ஒரு பள்ளி, எனவே இங்க நீங்க போகக்குள்ள எதை போடுவோம்? இந்த ஹிஜாபை போட்டு போவோம். இந்த ஹிஜாபை போட்டு கூட 2 hours பள்ளியூருக்கு ஜேர்னி. அவங்க அங்க ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, இப்படித்தான் டூரிஸ்ட் வந்தா நன் முஸ்லீம் பள்ளியூருக்கு வந்தா அவங்க இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட எதை பேசணும், எதை பேசக்கூடாது. வரக்கூடியவங்க ஜூயிஸாக இருந்தா எதை பேசணும், வரக்கூடியவங்க கிறிஸ்தவ எதை பேசணும், வரக்கூடியவங்க மதமே இல்லாத பேசணும். இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ட்ரைனிங் கொடுத்து அங்க வச்சுக்கிறாங்க, வந்திக்கிறாங்க. சொல்ற பரதா ஹிஜாபை விட்டுக்கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து கவன் தருவீங்க. வரக்கூடியவங்க கவன்ஸ் கொண்டு என்ன அவன் எழுதிறான். அவன் சொல்றா, இந்த ஹிஜாபை நான் எப்ப உடுத்தேனோ
அந்த நேரத்திலிருந்து எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நான் கண்டுகொண்டேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு. அவட வேர்ல்ட் எல்லாம் அதுல ஒரு வித்தியாசமான. நான் அதிலிருந்து தான் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சேன். குரான பார்த்தல இந்த ஹிஜாபை போட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுது, எனக்கு ஒரு பாதுகாப்பு, என்ன யாரோ ஒருத்தர் பாதுகாக்கிறாரு, எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படி சுப்ஹானல்லாஹ். அந்த துவம் என்ன செய்யலாம் தெரியுமா, துவங்களை அப்படியே போட்டுக்கிட்டு வைத்து இது தொழுகிறோம், இது இப்படி இது இப்படி இது இப்படி. கடைசி பாயிண்ட் குரான், கடைசி பாயிண்ட் குரான். இதான் எங்களோட ஹோலி குரான். அதுல இந்த லாங்குவேஜ்ல இருக்குது. நீங்க எந்த லாங்குவேஜ்? இந்த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் கிறிஸ்டியன்ஸியா? கிறிஸ்டியன்கா? நீங்க கிறிஸ்டியன்ஸா நசாராக்களா? உங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றாங்க? இந்த ஆயத்தெல்லாம் பரட்டி 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 அவனுக்கு வாசிக்க கொள்ள மீடியால சொல்றது உண்டு, நீங்க இப்படிப்பட்ட மக்களா, எங்களுக்கு உங்களுக்கு இடையில உறவு இப்படியா, நாங்கள் நீங்கள் இதோட நெருக்கமானவங்களா? யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாங்க ஹராத்துல பிறந்தவங்க சொல்லி சொல்றாங்களே, அந்த ஆயத்தை போய் காட்டுறது எங்களை குர்ஆன் இப்படி சொல்லுது. ஜூயிஸோட உள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இப்படித்தான். நாங்க சொல்ல நீங்க பாய்ச்சிக்கோங்கன்னு சொல்லி எங்களை குர்ஆன் இப்படி சொல்லுது. நீங்க யாருன்னு சொன்னா எங்களுக்கு குர்ஆன் இடங்கிறத கேட்கறதுவே உங்களோட ஃபாதர்ஸுடைய கண்ணால கண்ணீர் கொட்டுச்சுது. அப்படிப்பட்ட மக்கள் நீங்க. இந்த ஆயத்தெல்லாம் அவங்க கேட்கக்குள்ள அவங்க உள்ளத்தில் என்ன செய்து தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணத்தோட வெளியே போறாங்க. எங்களை பள்ளி உங்களுக்கு நன் முஸ்லிமும் வராங்க, ஜும்மாவுக்கு வராங்க, எங்களை பயான கேட்கிறாங்க, பயான கேட்டுட்டு அவங்க போய் இஸ்லாத்தை படிப்பாங்க. நான் இப்படிப்பட்ட இஸ்லாத்தான், இப்படிப்பட்ட பள்ளியைத்தான் நாங்க இந்த நார்த் அமெரிக்காவில இந்த யூரோப்ல கட்டி என்ன செய்ய தெரியுமா, நாங்க ஒரு நாள் மிஷனரி ஒர்க் செய்ய மாட்டோம். இஸ்லாத்துல மிஷனரி ஒர்க் இல்லை தெரியுமா? உங்களுக்கு மிஷனரி ஒர்க் தான் ஒருத்தர் பே பண்ண ஒருத்தர் ஜாப் செய்யறது இஸ்லாத்துல இல்லை. இஸ்லாத்துல மிஷனரி ஒர்க் இல்லை. இந்த இன்ஸ்டிடியூஷன் எனக்கு சம்பளம் தாராரு, நான் தீனுடைய வேலை செய்யறேன், அப்படி ஒரு இஸ்லாத்துல. இஸ்லாத்துல என்னைக்குன்னா எந்த பணம், எந்த பொருள், எந்த நேரம், எந்த காலம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக எனக்கு ஒருத்தர் தாராரு. நாங்க கிட்டத்தட்ட அகிலக்கு ஜமியத்துல்லவா இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபல்யமான மிக பிரசித்தியமான பௌத்த மதகுருமாரோட பேசினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள்கிட்ட வந்து இஸ்லாத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க செஞ்சிருக்கிற தவறுகள் இருக்கிற சகோதரர்களே, இலங்கையில செஞ்ச தவறு இங்க செய்யலாம், இலங்கையில செஞ்ச தவற இங்க செய்யலாம். நாளைக்கு வெள்ளக்காரன் அடிச்சு விரட்டுவாங்க. நாங்க ஒரு தவறு செஞ்சோம் இலங்கையில, பிரிட்டிஷ் எல்லாரையும் பண்ணிப்பானா, நானும் அதை தவறு செஞ்சுக்கணும். எங்களுக்கு பாச தெரியாது, எங்களுக்கு டெவலப் பண்ண தெரியாது, உள்ளத்தில் எவ்வளவு விஷயம் இருக்குது அவங்களுடைய பேசிக் கொள்ளாது. என்ன தெரியாது? லாங்குவேஜ். பிரிட்டிஷ் வெள்ளக்காராக்கள் நாட்டுக்கு வந்து நாட்டை கைப்பற்றினதுமே செஞ்ச முதலாவது வேலை பைபிளை சிங்கள மொழியில டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பைபிளை இந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள ஒரு கிறிஸ்டியன் கூட ஸ்ரீலங்கா இருக்கிற வெள்ளக்காரர் தவிர ஃப்ரீயா கொடுத்தாங்க, அடிச்சு கொடுத்து பாருங்க. நாங்க இப்பதான் இந்த நூற்றாண்டுல தான் சிங்களத்துல குர்ஆனை மொழிபெயர்த்திக்கிறோம். குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கிறோம். யாருக்கு மிஸ்டேக் இருக்கு? நாங்க ஒரு நாளும் குர்ஆன்ல 3 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம் இருக்குது லா இக்ராஹ ஃபித்தீன். நாங்க இஸ்லாத்தை பத்தி அவங்க கேட்டாங்க. அப்ப ஜமியத்துலமாவுடைய தலைவர் ரஸீல் முஃப்தி அவர்கள், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, அவங்களுக்கு முன்னால ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்தாங்க. சொன்னாரு, இஸ்லாத்துல 3 குர்ஆனுடைய 3 ஆயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதுக்கு மேல ஒன்று என்று சொல்லினாரு. ஒன்று சொன்னாரு,
குர்ஆன்ல அல்லாஹ் உங்களுக்கு மிக தெளிவா சொல்றான், இந்த மார்க்கத்தில் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்குள் நுழைக்கிறார். அது நாங்க செய்ய மாட்டோம். லா இக்ராஹ ஃபித்தீன். நோ ஃபோர்சிங். நோ ஃபோர்சிங். மாப்பக்கு போயிட்டு மகனை கூட ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு இது ஆப்ஷனல் ரைட். either this either that. இஸ்லாத்துல ஃபோர்சிங் இல்ல. நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் யாரையும். மிக தெளிவா விளங்கிக்கோங்க. நாங்க யாரையும் இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிர்க்கிறதுக்கு நாங்க எந்த முயற்சியும் செய்யல. அவங்க வாராங்க, வாரவங்களை கண்ணியமா கபூல் செய்வோம், வாரவங்களை கண்ணியமா அக்செப்ட் பண்ணுவோம், அவரை சட்டப்படுத்துவோம். அவங்களுக்கு ஜகாத்துல பங்கிக்குது. ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம். இதுக்கு வா உடுகட்டுத்தாரு, இப்படி வந்தா இதை செஞ்சுதாரு, அதை விட்ட இல்ல. ரெண்டாவது சொன்னாரு, குர்ஆன் எங்களுக்கு அழகான உசூல் சொல்லி தருகிறது. மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய எந்த ஒன்றையும் பார்த்து பழிக்கவான். லா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத வேறொரு வணங்குறாங்க தானே, அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற ஜோப் உங்களுக்கு தேவையில்லை. அவங்கள போயிட்டு கண்டம் பண்ற ஜோப் உங்களுக்கு தேவையில்லை. அவங்கள போயிட்டு பழிக்கிற வேலை இல்லை. நாங்க பழிக்க மாட்டோம், நாங்க கண்டம் பண்ண மாட்டோம், நாங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். எங்க இஸ்லாத்துல கிரிட்டிசைஸ் பண்ண இயலாது. நாங்க சொல்லுவோம், நீங்க தவறு செய்றீங்க. நாங்க அழகா சொல்லுவோம், பாயிண்டா சொல்லுவோம், கரெக்டா சொல்லுவோம். ஆனா நாங்க நீங்க செய்யறது என்னப்பா, கள்ள வணங்குறாய் மண்ண வணங்குறாய் நாங்க பேச மாட்டோம். நாங்க சேர்ந்து போகக்கூடியவங்க, நாங்க பணிஞ்சு போகக்கூடியவங்க. எங்கள்கிட்ட மிஷனரி வாக்கு இல்ல, எங்கள்கிட்ட என்ன ரெண்டாவது இல்ல. நாங்க யாரையும் கண்ட பண்ண மாட்டோம். மூணாவது சொன்னாரே, எப்ப சரி எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில உங்களை சேர்ந்து புகையலா, சேர்ந்து புகையலா, நாங்க இந்த விஷயத்துல பிரிச்சுதான் இருக்கணும். இந்த விஷயத்துல சேர்றதுக்கு என்ன எங்களுக்கு, நீங்க சொல்றீங்க பண்ணி தின்றது ஜாயிஸ்ன்றீங்க, நாங்க சொல்றோம் பண்ணி தின்றது ஹராம் என்றோம். இது ரெண்டுல சேர இயலாது. இப்ப நாங்க சொல்லுவோம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்க உங்களோட மார்க்கத்தை பின்பற்றுங்க, நாங்க எங்களோட மார்க்கத்தை பின்பற்றோம். உங்களோட மார்க்கத்தை நீங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம், நாங்க உங்களோட மார்க்கத்தை எங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு போஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் நன் முஸ்லிமோட டீல் பண்றதுக்குள்ள முறை. இந்த முறைகள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்த இடமாக எங்களோட பள்ளி இருக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நபியுடைய காலத்துல மஸ்ஜிதுன் நபவி எந்த இடத்தை விளையாடிச்சோ, எந்த ரோல் இருந்துச்சோ அந்த இடமாக இந்த பள்ளி ஆகினோம். இப்படிப்பட்ட பள்ளிகள் வரவேண்டிருந்தா எங்களை சூழ வாழக்கூடிய யாருமே மாற்று மதத்தவராக வாழ மாட்டாரே. அவர் இஸ்லாத்தை விளங்கிக் கொண்ட ஒரு முஸ்லிமாக தான் வாழ்வாரு. எனவே தான் நாங்கள் சொல்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இடங்களாக, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களாக இந்த பள்ளிகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அப்படிப்பட்ட பள்ளிகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் எங்களை காரணமாக ஆக்கி வைப்பானாக. நீங்க அது பண்பாக அழகாக சொல்றேன், ஒவ்வொருத்தரும் காத்திரமான முயற்சிகள் செய்யுங்கோ. அல்லாஹ் என்னென்ன டேலண்ட தந்திருக்கிறானோ இந்த டேலண்ட பயன்படுத்துவது இருக்கு. ஒருத்தருக்கு எழுதுமா இஸ்லாத்தை பத்தி எழுதுகிறோம், மீடியாவுக்கு எழுதும் இஸ்லாத்தை பத்தி. என்ற பேச்சை யாரும் கேட்பாங்கன்னு பார்க்கவான, அதை வாசிக்கிற மக்கள் எல்லாம் உருவாக்குவான். எழுதிக்கொண்டே இருங்கோ, படித்துக் கொண்டே இருங்கோ, சேர்த்துக் கொண்டே இருங்கோ, இன்டெலக்சுவல்ஸாக மாறுங்கோ. இஸ்லாத்தை பத்தி இந்த மாடர்ன் உலகத்துக்கு இந்த மாடர்ன் வேறு சொல்ல பாருங்க. மாடர்ன் உலகத்துக்கு மாடர்ன் வே என்ன வே? இன்னைக்கு இருக்கிற வே வந்துட்டு ஒரு முறையான ஹைடெக் யுகம். இது ஹைடெக் யுகம். இன்னைக்கு பிராக்டிஸ் விற்கிறவனுக்கு என்ன இது வெப்சைட் இருக்குது, என்ன இது பிராக்டிஸ் விற்கிறது. இது நான் டொரண்டோல சொல்றேன், சென்டன்டால சொல்றேன். ஒரு லேடி அவருக்கு நோம்புக்கு படிச்சுவாங்க. லாஸ்ட் இயர் ரம்ஜானை போன் போட்டு கேட்டேன், எல்லாம் இருக்குதா இந்த முறை, எவ்வளவு பிரைஸ், என்ன சைஸ், எப்படி ஸ்பைசியா இருக்கு. நீங்க 65 years old கால்குலேட்டிங் பபல் நீங்க மிக ஈஸியா சொன்னா, no need to ask this one question, you can log into website. பிராக்டிஸ் விக்கிறதுக்கு வெப்சைட் இருக்கு வாப்பறதுக்கு, இஸ்லாத்தை விக்கிறதுக்கு, மார்க்கத்தை கொடுக்கிறதுக்கு, ஷரியத்தை கொடுக்கிறதுக்கு.
இன்னைக்கு எங்க வெப்சைட்டை பார்த்தா போட்டோவும் வேற என்ன பிக்சர்ஸும் இல்ல. எங்க வெப்சைட் இஸ்லாம் என்ன இஷ்யூ இதை பத்தி வெட்டிக்கு வாங்க. எங்க ஒவ்வொரு பிள்ளைங்க எழுதணும், எங்க ஒவ்வொரு பிள்ளைங்க எழுதணும் இஸ்லாத்தை பத்தி. இன்னைக்கு வார வீக் வந்துட்டு சும்மா சொல்றேன், இன்னைக்கு நான் ஃபிளைட் வரக்குள்ள டாக்குமெண்ட் வாட்ச் வந்தேன். பேப்பர் உண்டு லாஸ்ட் Tuesday என்ன டே? மொமெண்டேயா நேத்தா? இஸ்லாம் என்ன சொல்லுது அதை பத்தி? நான் எங்கள்கிட்ட டேயில வாப்பா, நீங்க ஒரு நாளைக்கு தான் பொம்பளை கண்ணியப்படுத்துறீங்க, நாங்க 365 நாள் பொம்பளை கண்ணியப்படுத்துறோம். நாங்க சொல்றோம் இஸ்லாத்துல பொம்பளை என்று சொல்றவள் யார் தெரியுமா? அதிதி, அகதி அல்ல. யாரு அதிதி? என்ன சொல்றோம்? கெஸ்ட். பொம்பளையே இஸ்லாம் கெஸ்டா தான் மாறுது. கெஸ்ட் எந்த விதமான பைனான்சியல் கமிட்மெண்ட்டும் அவருக்கு இல்லை. இஸ் a guest. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அவர் அகதியா மாறிட்டார். அவர் ஒரு ரெஃப்யூஜி. எடுத்து வந்தாத்தான் விட்டு வரலாமா? நீங்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேசவான இஸ்லாத்தை பத்தி பேசணும். இஸ்லாம் என்ன சொல்றது? அவ எப்படி பாதுகாக்கப்பட்டவர்? அவ யாரு? நான் இந்த டாக்குமெண்ட் வாட்சி கொண்டிருக்கிறேன். அப்ப ஃபிளைட் ரூமுக்கு ஃபுட் சர்வ் பண்றாங்க, போறாங்க வராங்க, பார்த்தா எல்லாம் லேடிஸ். இவங்கெல்லாம் யாரு பாப்பா? இவங்க ரொம்ப இவங்க பிள்ளைகள் எங்க? இவங்க பேரண்ட்ஸ் எங்க? ஞாபகத்திலே இருக்கோம். நாங்க எழுதுவோம் இஸ்லாத்துல. இஸ்லாத்துல இங்க பாருங்க, ஒண்ணுமில்லை. இஸ்லாத்துல பெண்களை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பொம்பளை எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், எப்படிப்பட்ட கெஸ்ட் சொன்னா, அவன் மௌத்தாகக்குள்ள அவனோட பேங்க் பேலன்ஸ் இருக்குது $1 மில்லியன். ஆனாலும் அவனோட பேங்க் பேலன்ஸ் $1 மில்லியன் இருந்தாலும் அவனோட கஃபன் நான் தான் வாங்கி கொடுக்கணும். கஃபன் நான் தான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு தான் அவிழ்த்து நிக்காஹ். இது எழுதுங்கோ, இது எழுதுங்கோ. எங்கள்கிட்ட வந்தா என்ன இருக்குது? ரொம்ப விரிவா திங்க் பண்ணுங்க. இஸ்லாம், நீங்க இஸ்லாத்துக்கு வாழ்கிற கையில் நான் அத்தனை ஓதுறோம். ஃபத்வாவுடைய ஆரம்பத்தில், பயான் ஆரம்பத்தில், மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ் ஒருத்தருக்கு வழிகேட்ட நானிட்டு அவனுக்கு யாரால ஹிதாயத் கொடுக்கலாம், ஆனா அவனுக்கு அறிவை எட்டி வைப்போம். இதுதான் உண்மை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக, முஃமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாராக. எங்க எல்லாருடைய பள்ளிகளையும் அல்லாஹ் எல்லாருக்கும் திறந்து விடுவாராக. எல்லா வகையான மக்களும் ஒற்றுமையாக இருந்து செயல்படக்கூடிய மர்கஸ்களாக, சென்டர்களாக இந்த இடங்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.